ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 17 எபிசோட் 371 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே அலெச்சினோ பிஃபோர்ஸ் 9 டெயில்ஸ் சக்கரா உதவியோட 10 டெயில்ஸ் கூடான ஒபிட்டோ அண்ட் மாதரா கனெக்ஷன் கட் பண்ணி விட்டுருப்பாங்க. கொலாப்ஸ் ஆயிருக்கும். நருட்டோ நான் உங்களை போல இல்லை, என்னோட எந்த பிணைப்பையும் நான் வெட்டிக்க போறதா இல்லைன்பான். ஒபிட்டோ 10 டெயில்ஸோட கனெக்ஷன் நாங்கள் அறுக்கலின்பான். நருட்டோ அதிகப்படியான சக்கரா பயன்படுத்துறதுனால நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வருவான். ஒபிட்டோ சொன்னதை கேட்டு ஷாக் ஆவான். மாதரா ஒளிஞ்சு போங்கடான்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹோலுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மாதரா ஃபயர் ஸ்டைல் மெஜஸ்டிக் டெஸ்ட்ராயர் ஃப்ளேம் பண்ணுவான். ஒபிட்டோ ஃபயர் ஸ்டைல் பாம் பிளாஸ்ட் டான்ஸ் பண்ணுவான். கூடவே 10 டெயில்ஸ் தரையில் அடிச்சிருக்கோம். கீழே இருக்க தரையெல்லாம் பொழக்கும். ஷினோபிஸ் திண்டாடுவாங்க. நருட்டோ முடிஞ்ச அளவுக்கு சக்கராவில் ஃபோக்கஸ் பண்ணுவான். ஃபயர்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாம் சேஃபா இருப்பாங்க. சோஜி மனசுக்குள்ள நருட்டோட சக்கரா க்ளோக் இல்லைனா பண்ணி போல கருகி இருப்போம்னு திங்க் பண்ணுவான். மாதரா சுசோனை பயன்படுத்தி அட்டாக் வைப்பான். ஒபிட்டோ காமுயை பயன்படுத்தி குனாய்சால அட்டாக் வைப்பான். அடுத்த ரவுண்ட் வருதுன்னு சக்குரா அப்பவுமே நருட்டோ தான் அவன் சக்கராவை வச்சு மேனிபுலேட் பண்ணி எல்லாத்தையுமே சேஃப் பண்ணுவான். சக்குரா மனசுக்குள்ள நருட்டோவோட சக்கரா தான் இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் பாதுகாக்குது. நருட்டோ இப்படி செய்யறதுல உனக்கு பிரச்சனை இல்லையான்னு திங்க் பண்ணுவா. டயர்ட் ஆயிட்டு நருட்டோ பாக்குறப்ப ஆள் இருக்க மாட்டாங்க. எங்கடா போனான்ட்டு எல்லாரும் தேடுவாங்க. தப்பிச்சிட்டாங்க போலன்னு பி சொல்றப்ப அதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு 8 டெயில்ஸ் அவங்களை கண்டுபிடிங்க. கக்காஷி நோட் பண்ணிட்டு நருட்டோ உனக்கு மேலே என்பாரு. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பான் நருட்டோ. ஒபிட்டோ நருட்டோ கிட்ட எல்லாத்தையும் பாதுகாக்க ட்ரை பண்ணி டிஃபென்சிவா சண்டை போடுறேன்பான். நருட்டோக்கு பயங்கரமா மூச்சு வாங்கும். ஒபிட்டோ அது எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கான்னு கேட்பான். குராமா நருட்டோ நீ ஓகேவா? நான் கொடுத்த அவ்வளவு சக்கராவை ஹேண்டில் பண்றது உனக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் மொத்தமா உனக்கானதும் சீக்கிரம் போயிடும். அதே சமயம் 10 டெயில்ஸ் பாரு சக்கரா சார்ஜ் பண்ணிக்குது. அதனால ஜாக்கிரதையா இருங்கும். நருட்டோ ஸ்ட்ரகிள் ஆகுறத பார்த்த ஒபிட்டோ நீ பலவீனம் தான் ஆகிறேன்பான். தனிமையா இருக்கணும்னு விரும்பினில அப்பந்தே நான் உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் என் பக்கத்துல வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்ட்டு நருட்டோ ஒபிட்டோ அட்டாக் பண்ண போவான். அது மட்டுமே எனக்கு அதிக சக்தியை கொடுக்குதுன்னு அட்டாக் பண்ண போறப்ப மறைஞ்சிருப்பான். அவன் ஓடிட்டானான்பான். ஒபிட்டோ அவங்களோட வலது பக்கமா வந்துட்டு அவன் காம்ரேட்ஸோட மரணத்தோட வழி உன் பிணைப்புல ஒரு பகுதியா இருந்தா அப்படி அவங்களை பாதுகாக்க தேவையில்லை புரியுதான்பான். நருட்டோ எதடா உளர்ற முட்டாள், இதான் என்ன உன்ன வெறுக்க வைக்குது. அதை பத்தி நான் பேசலடா முட்டாள். நான் சொன்னது எந்த வழியா இருந்தாலும் தாங்குவேன். அது என் காம்ரேட்ஸ் இன்வால்வ் பண்ணியிருந்தா அது கருத்தம் நான் அவங்களை கைவிட விரும்பல. இது என் சுயநலமா கூட தெரியலான்ட்டு நெஞ்சில கை வச்சு ஆனா இங்க எந்த காம்ரேட்ஸும் இல்லாதது எனக்கு வழியை கொடுக்குதுன்பான். புரிஞ்சுதான்பா. கக்காஷி மனசுக்குள்ள ஒபிட்டோ நருட்டோ மூலமா எதா கன்ஃபார்ம் பண்ண பாக்குறேன்பாரு. எல்லாரும் ஒரு டிட்டர்மினேஷனோட இருப்பாங்க. மாதரா தனியா மேல நிப்பான். மிஸ்டேக்கே இல்ல இந்த சக்ரா ஹஷிராமான்ட்டு ரொம்ப எக்ஸைட் ஆவான். 10 டெயில்ஸ் ரேஜ் ஆகும். குரோட்சுச்சி கிட்சுச்சி கிட்ட அப்பா அது வெளியே வருதுன்பா. என்னால இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியலன்பாரு. 10 டெயில்ஸ் அதை பிடிச்சிருந்ததை தகர்த்துட்டு வரும். செம்ம ரேஜ்ல கத்தரல யாராலையும் இந்த சவுண்டையே கேட்க முடியாது. கிட்சுச்சி நருட்டோவோட சக்கராவால மேம்படுத்தப்பட்ட மவுண்டன் ஜுட்சுவையே ரெஃபல் பண்ணிச்சுட்டு கடுப்பாவாரு. குரோட்சுச்சி இதை விட பெட்டரா 10 டெயில்ஸை பிடிக்க வேற ஜுட்சு இல்லையாப்பான்னு கேப்பா. நருட்டோவோட சப்கான்சியஸ்ல குராமா கேட்ட செய்தி நருட்டோ 10 டெயில்ஸ் கேட்டக்லிசம் பண்ண பிளான் பண்ணுதுங்க. நருட்டோ கேட்டா என்னடா சொல்றேன்னு கேட்பான். நேரத்தை வீணடிக்காதேன்ட்டு குராமா இந்த நிலங்கள் கூடிய சீக்கிரமே பிளக்க போகுதுங்க. ஒபிட்டோ 10 டெயில்ஸை பார்த்துட்டு இதுக்கப்புறமா அதை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நீங்க தான் லிங்கை கட் பண்ணி விட்டீங்களாச்சு. எனக்கும் 10 டெயில்ஸ்க்கு ஆனதை அதெல்லாம் தாண்டி தான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். அதோட ஜின்சுரிக்கான ஆகன்பான். 10 டெயில்ஸ் கேட்டக்லிசம் பண்ண ஆரம்பிக்கவும் இதை பார்த்த மாதரா இனிமேதான் வேடிக்கை ஆரம்பம்பான். கக்காஷி இந்த தடவை 10 டெயில்ஸை மறைவே பண்ணிட்டு காமுயை பயன்படுத்துவாரு. ஒபிட்டோ வந்து புடிச்சோம் சான்ஸ்க்காக வெயிட் பண்ற போல தெரியுது. ஆனா அதனால நான் கக்காஷின்ட்டு பிடிக்கவும் நருட்டோ சென்சென் கத்துவான். கக்காஷி இங்க இருக்க விஷயங்களை நீ பாத்துக்க நருட்டோன்ட்டு ஒபிட்டோவோட காமுயை டைமென்ஷனுக்குள்ள போயிருவாரு. குராமா இதோ கேட்டக்லிசம் வந்துருச்சுங்க. இடி மின்னல் புயல் தண்ணின்னு நேச்சுரல் டிசாஸ்டரா என்ன விஷயங்கள் நடக்குமோ அது மொத்தமா இங்க நடக்கும். மாதரா ஃபர்ஸ்டே சூசனை பண்ணியிருந்தனால அவன் மேல ஒரு தூசம் கூட பட்டிருக்காது. அது வேவங்கள நிறைய பேர்த்த காலி பண்ணிருக்குன்ட்டு பார்ப்பான். எல்லாம் நார்மலா இருப்பாங்க. சோஜி மனசுக்குள்ள திரும்பவும் நருட்டோ எங்களை பாதுகாத்திருக்கான்னு திங்க் பண்ணுவான். என்னாட்டா நருட்டோன்னு திங்க் பண்ணுவா. நருட்டோ கிட்ட இருந்த மிச்ச சக்கராவை கொடுத்துதான் எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு நருட்டோ அந்த ஜுட்சுல மாட்டிருப்பான். கையில தலையில ரத்தத்தோட உன்னால முடிஞ்சது இவ்வளவுதானான்னு கேட்பான். நருட்டோக்குள்ள இருக்க 2, 3, 4, 5, 6, 7 and 9 டெயில்ஸ் காட்டுவாங்க. அதுகளோட வில் நருட்டோ ஏத்திருக்குங்க. அது சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸ் பிரதிபலிக்கும். இதை பார்த்துட்டு 10 டெயில்ஸ் சக்கராவில் ஃபோக்கஸ் பண்ணும். சூம்பி போன மாதிரி இருந்தது மசில் கெயின் பண்ண மாதிரி ஸ்ட்ராங் ஆகிற ஃபீல் தெரியும். நருட்டோ எக்ஸாஸ்ட் ஆனதுல எல்லாத்தையும் பாதுகாத்த நருட்டோவோட சக்கரா க்ளோக் டிஸப்பியர் ஆகும். மாதரா நைஸ் ட்ரை டஃபா காட்டிக்கிற. ஆனா பார்க்க போனா லிமிட்டுக்கு போயிட்ட போலே. ஆனா உன்னை பார்க்க எதிர்நோக்க வச்சிருக்க. ஆனா இப்ப நீ வெளியேற வேண்டிய நேரம்னு நான் நினைக்கிறேன்பான். நருட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆவான். பார்த்தா எல்லா ஷினோபிஸும் நருட்டோக்கு முன்னால வந்து நிப்பாங்க. ஹினாட்டா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு தர சண்டை போடலான்பா. நருட்டோ அதுக்கு ஹினாட்டாவுக்கு தேங்க்ஸ் பண்றப்ப சக்குரா பின்னால வந்துட்டு இது உன்னை ரெக்கவர் பண்ண வேண்டிய நேரம்பா. நருட்டோ இதெல்லாம் பார்த்துட்டு மனசுல சந்தோஷப்படுவான். மாதரா மனசுக்குள்ள பயனில்லா காட்சின்னு திங்க் பண்ணுவான். காமி டைமென்ஷனுக்குள்ள என்டர் ஆகவும் கக்காஷி சுடோரி பண்ணி ஒபிட்டோ அட்டாக் பண்ண போவாரு. ஆனா ஏதோ தடுக்கும். ஒபிட்டோ சிஸ்ட் உன் இதயத்துல இன்னும் குழப்பமும்
வழக்கம் போலயே என்ன கொல்ல உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஆனா அதை நிஜமா நீ விரும்பினான்பா. நருட்டோ அட்டாக் பண்றப்ப கக்காஷி வயித்துல மட்டும்தான் குத்தி இருப்பாரு. காமியூ டைமென்ஷனுக்குள்ள வந்த ஒபிட்டோவோட பாடி பார்ட்ல அதை காட்டுவாங்க. ஒபிட்டோ சண்டை கிடையில எதிரிக்கு இறக்கம் காட்டுறது பரிதாபகரமானது. என்ன கில்ட்டா, உன்னால என்ன பாதுகாக்க முடியாம அப்புறம் என்ன சத்தியத்தை காப்பாற்ற முடியாம போச்சு, அதை நினைச்சு வருத்தப்படுறியா? என் இதயம் மாறும்னு நம்புறையா நீன்னு கேட்பான். கக்காஷி ஒபிட்டோதை நிறுத்திரு, உன்னோட கனவு ரொம்ப காலமா ஹொக்காகி ஆகணுங்கிறது. நருட்டோவுக்கும் அதே கனவு தான். நருட்டோவோட வார்த்தைகள் கடந்த காலத்துல நீ சொல்லிட்டு இருந்த அதே வார்த்தைகள் பாரு. மினோட்டோ கிட்ட நான் ஹொக்காகி ஆக போறவன் ஒபிட்டோ உச்சிஹா, என் கிரேட் ஸ்டோன் ஃபேஸ்க்காக என்னோட ட்ரேட்மார்க்கான காவில்ஸும் ஷரிங்கானும் காவு செய்யப்படும் இருப்பான். நருட்டோ என்னோட கனவு ஹொக்காகேவை ஒரு நாள் சர்பாஸ் பண்ணுங்கிறது. அதுக்கப்புறமா கிராமம் என்ன மதிச்சு என்ன ரொம்ப முக்கியமானவனா ஏத்துக்குவாங்கன்னு இருப்பான். கக்காஷி ஒபிட்டோ கிட்ட நீ உணரலையா, உன் பாஸ்ட் செல்ஃபோட இப்ப இருக்க நருட்டோவோட மர்ஜ் பண்ணிக்க பாக்குற, முன்னாடி இந்த ஒன்ன நருட்டோ வார்த்தைகள்ல கேட்டுக்கிற, உன் பழைய நீய ரகசியமா நிராகரிக்க விரும்புறதுனாலன்னு கேட்பாரு. நருட்டோவோட உணர்வை நீ புரிஞ்சுக்காம இருக்கிறத என்னால பார்க்க முடியல, நீ இதுக்கு முன்னால இருந்த ஒருத்தனா திரும்ப வாங்கலான்னு பாரு. ஒபிட்டோ பயங்கரமா சிரிச்சுட்டு இதுக்கு காரணம் நருட்டோ மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் கேட்க விரும்பின எல்லாத்தையும் அப்புறம் அவன் செய்யற எல்லாத்தையும் நிராகரிக்கவும். கக்காஷி ஒபிட்டோன்ட்டு பார்க்கவும், ஒபிட்டோ நான் அவங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும், என் மேல நீ உணர்ற இந்த குற்ற உணர்வு உண்மையிலேயே கர்வமானது. சிம்பிளா இந்த போற உனக்கு ஒரு இன்னுக்காகவும் ஆரம்பிச்ச நம்பரையா உன்னை தவற வழி நடத்தினதா அண்டர்ஸ்டேட்மெண்ட்டுக்காக கக்காஷியை கெஞ்சுட்சுல போட்டு லைட்னிங் பிளேட்லயே இதயத்துல அடி வாங்கி எனக்கு எல்லாம் தெரியும்பா. கக்காஷிக்கு ரின்னை தாக்கி இருப்பான்ல, அந்த இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வரும். ரின் வேணுக்குன்னு ஏதாவது உன்னோட லைட்னிங் பிளேடுகளை ஓடி வந்து அடி வாங்கினான்னு தெரியும்டா. அவ சாவ தேர்ந்தெடுத்தா. அப்போ ரின் ஹிடன் மிஸ்டால கடத்தப்பட்டா. 3 டெயில்ஸோட ஜென்சுரிக்கியாக்க ஃபோர்ஸ் செய்யப்பட்டா. அவளை ரெஸ்கியூ பண்றதுல சக்சஸ் ஆகி வெளியே கூட்டிட்டு வந்த. ஆனா அதுவுமே ஹிடன் மிஸ்டோட பிளான்ல ஒரு பகுதி தான். தோத்திரமாய் நடிச்சு குயிக்கா லீஃபுக்கு போக வச்சாங்கன்பா. இதெல்லாம் கேட்ட கக்காஷி ஷாக் ஆயிட்டு உனக்கு எப்படா தெரியும் பாரு. ரென்ன கடத்தினப்ப நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கும். கக்காஷி ட்ரீட் பண்ணிட்டு நான் போறேன்பா. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டுமேங்கும் போது ஹிடன் மிஸ்ட் என்ன கடத்திருக்காங்க. அவளை ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா பயன்படுத்த பிளட் மிஸ்ட் வில்லேஜுக்கு மட்டும் தூக்கிட்டு போயிட்டா அவளை மீட்க முடியாதுன்னு இருப்பான். அந்த லீஃப் ஷினோபியான தனியா போக முடியாதுன்னு இருப்பான். நான் தனியால இல்லைன்ட்டு சமனிங் ஜுட்சு பண்ணிருப்பாரு. நிஞ்சா ஹவுன்ஸ் வரவும் ரென்னோட ஸ்மெல்ல ஃபாலோ பண்ண சொல்லுவாரு. பாக்குன்னு எனக்கு ஞாபகத்துல இருக்கு பாத்துக்கிறேங்க. கக்காஷி அந்த லீஃப் ஷினோபி கிட்ட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தா ரென்ன தேடி போனதா சொல்லிருந்துருவான். கக்காஷி காத்துருன் உன்னையும் பாதுகாப்பா அந்த சத்தியத்தைன்ட்டு வந்திருப்பான். கக்காஷி அவங்க இருக்க இடத்த நோட் பண்ணிட்டு நிஞ்சா ஹவுன்ஸால டிஸ்ட்ராக்ட் பண்ணி பேப்பர் பாம் வச்சு அடிப்பாரு. பயங்கர புழுதியா இருக்கும். லீஃப் ஷினோபி தான்ட்டு வார்னிங் கொடுப்பாங்க கார்ட்ல இருக்க மிஸ் ஷினோபிஸ். 3 நிஞ்சா ஹவுன்ஸ் நம்ம எதிரிகளை டைவர்ட் தான் பண்ண போறோம்னு ஓடுங்க. பார்த்தா கக்காஷி செப்பரேட் நிஞ்சா ஹவுன்ஸோட தனியா வந்திருப்பாரு. பாக்குன் மற்ற 3 பேர்த்த வெயிட் பண்ண சொல்லிட்டு புல் கக்காஷி அண்ட் பாக்குன் போயிருப்பாங்க. கட்டி போட்டிருக்க ரென்ன பார்த்துட்டு கக்காஷி கட்ட விட்டுடுவாரு. பாக்குன் கெஞ்சுட்சுல போட்டிருக்கத சொல்லவும் கக்காஷி ரிலீஸ் பண்ணி விடுவாரு. ரென் கக்காஷின்ட்டு ஷாக் ஆகவும் அந்த பக்கம் போலாம் இழுத்துட்டு போவாரு. மிஸ்டர் சேர்ந்த 2 ஷினோபிஸ் பார்த்திருப்பாங்க. அவன் லீஃப் ஷினோபி கடத்தப்பட்டவளை காப்பாத்திட்டான்ட்டு சேஸ் பண்ணுவாங்க. தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்னு போறப்ப புல் கொடுக்குற சவுண்ட்ல இவங்கள எஸ்கேப் ஆன பாதை அடைச்சுக்கும். பாக்குன் அவங்கள தப்பிச்சு போக சொல்லிட்டு எனிமிகளை நாங்க டைவர்ட் பண்ணிக்கிறோம் இருக்கும். கக்காஷி தேங்க்ஸ் பண்ணவும் பாக்குன் அதை வச்சிரு, நாங்க காரணம் செய்யப்பட்டா ஓடவும் தயாரா இருப்போம். கக்காஷி ரின் போலாமான்னு கேட்டிருப்பாரு. ரின் கொஞ்சம் வினோதமா ஃபீல் ஆகுதுன்னு இருப்பா. கக்காஷி முதல்ல தப்பிச்சாகணும்னு இருப்பாரு. ரின் அண்ட் கக்காஷி அப்புறம் பாக்குனோட டீம்னு தனியா செப்பரேட் ஆயிருப்பாங்க. ரின் அண்ட் கக்காஷி ஓடுறப்ப ரின் எனக்குள்ள என்னமோ உணர்வு இருக்கு, யாரோ இருக்க போல, ஏதோ உள்ள இருக்க போலன்பா. எதை பத்தி பேசுறேன்னு கேட்டிருப்பான். கக்காஷி தெரியலன்னு இருப்பா. கண்டுபிடிச்சிட்டு முன்னால பின்னால மிஸ் ஷினோபிஸ் வந்திருப்பாங்க. கக்காஷி குணாய் எடுத்துட்டு அவங்க கடந்து போய் ஆகணும்னு இருப்பாரு. ரின் ஜம்பா இருப்பா. கக்காஷி அட்டாக் வச்சுட்டு வந்திருப்பாரு. ரின் ஹிடன் மிஸ் ஷினோபிஸ் என் மேல ஏதோ சடங்கு பண்ண பார்த்தாங்க, ஒரு ஸ்பெஷல் ரிச்சுவல், ஆனா என் செவினவு போயிருச்சு. அப்புறம் நான் ஒரு மாதிரி ஜெர்க்காவா துரத்திட்டு வரவங்களை பார்த்த கக்காஷி பிடிவாத கரங்களா இருக்காங்கன்னு திங்க் பண்ணுவான். ரின் என்னால லீஃப்க்கு திரும்ப முடியாதுன்பா. கக்காஷி எதை பத்தி பேசுறேன்பா. ரின் நீ என்ன இப்பவே கொண்டாகணும் கக்காஷின்னு இருப்பா. என்னடி சொல்றேன்பா. ரின் அவங்க என்ன பயன்படுத்திருக்காங்க, நான் திரும்பினா நான் ஹிடன் லீஃப் வில்லேஜை தாக்க முற்படலான்பா. கக்காஷி நான் சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஒபிட்டோக்கு நான் பாதுகாப்புன்னு, நீ சொல்றத என்னால செய்ய முடியாது, இதுல இருந்து தப்பிக்க வேற ஏதாவது வழி இருக்கணும், எப்படியாச்சும் நம்ம வில்லேஜுக்கு போயிடணும் பாரு. ரின் இல்ல கக்காஷிங்கவும் நாமங்களை தடுத்து நிறுத்தரன்ட்டு கக்காஷி ரின்ன போக சொல்லியிருப்பான். இல்ல முடியாதுன்ட்டு திரும்பி இருப்பாரு. பிரசன்ட் கக்காஷியோட கண்கள்ல நடுக்கும் தெரியும். ஒபிட்டோ ஒன்ஸ் ரின் லீஃப்க்கு திரும்பினா 3 டெயில்ஸ் ரேம்பேஜ் ஆக்கி விடுறதா ஹிடன் மிஸ்டோட நோக்கம். கிராமத்தை தாக்கன்பா. கக்காஷி பாஸ்ட்ல மிஸ் ஷினோபியை சிடோரி வச்சு அடிக்க போறப்ப ஒபிட்டோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ரின் நீ எதிரியை எய்ம் பண்ற சிடோரியோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டா. அவ விரும்படவன் கையால உயிர் போகணும்னு முடிவெடுத்திருக்கா. ஹிடன் லீஃபை பாதுகாக்கணும்னு. நீ என்ன வார்த்தை சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் ரின்ன பாதுகாக்க முடியாத போலிதான்டா. என்னை பொறுத்த வரைக்கும் ரின் சாகாம இருக்க வேண்டிய ஒருத்தி, அதனால செத்த ரின்னுமே போலிதான். அவ உயிரோட இருந்தாதான் ரின். இப்ப இருக்க சிச்சுவேஷன் ஷினோபி வில்லேஜ்ங்கிற சிஸ்டமால ஷினோபிகள் உருவாக்குனது, என்ன விரக்தியில தள்ளுனது இந்த உலகம் தான், இந்த போலி உலகம்பா. கக்காஷி நருட்டோவோட வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வரலையான்ட்டு இதயத்துல கை வச்சு ரியல் காம்ரேட்ஸ் இதயத்துக்குள்ள இல்லாததான் வழியை கொடுக்குதுனான்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நீ சொன்னதான்டா நான் அவனுக்கு சொன்னேன். பழைய நீ அதை எதிரொலிச்சிருப்பின்னு எனக்கு தெரியும். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. இப்ப இருக்க நீ ஒன்னாலையும் போது ஒபிட்டோ என்ன பாடுறா, என் இதயத்துல ஒண்ணுமே இல்ல, என்னால இனிமேல் வழியை உணர முடியாது. ரொம்ப கில்ட்டியாகலாம் ஒண்ணு இல்ல கக்காஷி, இந்த நரகமான உலகத்தாலதான் இந்த ஓட்ட திறந்தது. கடந்த காலத்துல நான் உணர்ந்த எல்லா வழியும் இங்கதான். அதுல என்ன அர்த்தம் இருக்கு, அதனால எல்லாத்தையும் கைவிட்டேன். இப்ப வரைக்கும் நீயும் தவிச்சிருக்கீல. என்னோட கல்லறை முன்னால என் கல்லறை முன்னால நிப்ப. கக்காஷி போதும், இன்னும்
இன்னும் நீ தவிக்கணுங்கிற அவசியமே இல்ல. ரின் இங்க தான் இருக்கான்பா. ஐ லவ் யூ ககாஷின்பா. என்னோட ஐடியல் வெர்ஷன் கூடன்பா. ஒபிட்டோ இருப்பான். நான் தான் ஃபியூச்சர் ஹோக்காகேன்பா. உனக்கு என்ன விருப்பமோ நீ ஆசைப்பட்டதெல்லாம் இந்த கெஞ்சுட்சு வேர்ல்ட்ல கிடைக்கும். உன் இதயத்துல இருக்க ஓட்ட உடனே அடைக்கப்படும்பா. ககாஷி சுடோரி பண்ணி அந்த இலுஷன்ஸ் அளிப்பாரு. ரின் போயிட்டாடா, நீ இன்னும் உயிரோட இருக்க. இந்த விஷயம் எல்லாம் உன் இதயத்துல இருக்க ஓட்டையை அடைக்கணும்னு நினைக்கிறியா? உண்மையான ரின்னோட மெமரிஸ் அழிச்சிடாத. ரின் தான் உயிரை தியாகம் பண்ணி கிராமத்தை பாதுகாத்து காப்பாத்தினா. கற்பனையால நீ வேணா எல்லாத்தையும் அடைச்சுக்க, ஆனா உன் இதயத்துல இருக்க அந்த ஓட்டை நிரம்பாதுறான் பாரு. வெளியே டென்டைல்ஸோட வாயில இருந்து ரொம்பவுமே கோரமா வினோதமா என்னமோ வெளியே வரும். இதெல்லாம் பார்த்து அலைச்சினோ பிஃபோர் ஸ்கூல்ல இது அடுத்து என்ன புது உருவம் எடுக்க போதான்ட்டு அவ்வளோ பயப்படுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா சம்திங் டு ஃபில் த ஹோல்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன் அடுத்து பார்க்க போறீங்கன்னு நாருட்டோ.